Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேப்பரோட நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பேப்பர். அதாவது சர்க்யூட் அனாலிசிஸ் சொல்லுவோம். EC 3251 ரொம்ப முக்கியமான பேப்பர். செமஸ்டர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பராக இருக்க போது சரியா ஈஸியில். அதனால் கண்டிப்பாக இந்த பேப்பரை நல்லபடியாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பேப்பரில் அரியர் இல்லாமல் நம்ம என்ன பார்த்தா கிளியர் பண்ண முடியும். அதுக்கு இந்த நோட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த நோட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறுமனையாக என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நோட்ஸில் உங்களுக்கு வெறுமனையாக கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல், அதாவது என்னென்ன நோட்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு யூனிட்டோட எண்ட்லேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த நோட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் இது வரைக்கும் பார்த்த சர்க்யூட் அனாலிசிஸ் நிறையா புக்கு வந்து நம்ம பார்த்தோம். அந்த புக்கிலே கொஞ்சம் சிறப்பாக, அதாவது பசங்களுக்கு புரியக்கூடிய வகையில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா. பிரிண்ட் அவுட் போட முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க, இல்லைனா PDF ஃபைலை வச்சு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நான் இதை தான் சொன்னேன். அதாவது இப்போ இந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டிருக்காங்க, find the current on and voltage across the 30 ohms of the circuit shown in the figure சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து May 14 8 மார்க்கில் என்னன்னு பார்த்தா கேட்டிருக்காங்க சரியா. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுக்குமே உங்களுக்கு யூனிட் முடிஞ்ச பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படிங்கிறத கொண்டு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் படிக்கும் போதே முக்கியத்துவம் கொடுத்து என்னாச்சு பார்த்தா படிச்சுக்கலாம், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.